ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான சுவையான சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, மட்டன் வாங்கினா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மாத்திரம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நான் 1/4 kg மட்டன் வாங்கியிருக்கேன். அதை வந்து குக்கரில் வந்து நல்லா வாஷ் பண்ணி மாற்றிக்கியாச்சு. இப்போது அது கூடயே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடயே பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது ஒரு பக்கம் நல்லா வந்து வெந்து வரட்டும். இப்போது நான் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, லவங்கம் சேர்த்தாச்சு. கூடையே 2 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து ஸ்மால் பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும். கூடையே வந்து கறிக்கு தேவையான அளவு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடையே 2 பச்சை மிளகாவும் சேர்த்து எல்லாருமே அந்த ஆயிலே வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும். கூடையே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இஞ்சியோட பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள் சேர்த்துலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. சேர்த்து எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த எண்ணெயிலே வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். பாருங்கள், மட்டனுமே நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வெந்து சாஃப்டாக வந்து வெந்து வந்திருக்கு. அதையுமே சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு பக்கமாக நல்லா வந்து வெந்து வரட்டும். மட்டன் அளவு எவ்வளோக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றிக்க தண்ணி எல்லாமே வந்து நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் வந்து தேங்காய் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். குழம்போடு சேர்த்து ஊற்றிடலாம். பாருங்கள், ஊற்றியாச்சு. இப்போ வந்து மூடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாம். நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வருது. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய கொத்தமல்லியை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சுவையான மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தோசை, இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு வந்து அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து இந்த முறையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எந்த எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே சேர்க்கலை. சிம்பிளான முறையில் மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.